கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உபத்திரவப்படுகிறவர்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 34:17-18, நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்கள் கூப்பிடும் போது நீதிமான்களாகிய நமக்கு சில நேரம் உபத்திரம் வருவது இயல்பு. ஆனால் நாம் நம்முடைய திருமுகத்தை அவருக்கு நேராக திருப்பும் போது அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்டு அவர் நம்மை உபத்திரவங்களுக்கு நீக்கி நம்மை ரட்சிக்கிறார். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? நொறுங்குண்ட இருதயமுடையவர்களாக இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை அவர் ரட்சிக்கிறார். இந்த நாள் செய்தியை கவனிக்கிறதான கேட்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக. நீங்கள் தேவனிடத்தில் பற்றுதலாயிருங்கள். கர்த்தர் உபத்திரவங்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி போட்டு உங்களை சமாதானமாக ஜீவனம் பண்ணி உங்களை பாதுகாப்பாராக. ஆமென்.